ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 8ல் நியூமரிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த நியூமரிக்கல் அனாலிசிஸில் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அந்த மெத்தட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம அடுத்து நியூமரிக்கல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற டாபிக்ஸை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். நியூமரிக்கல் இன்டகிரேஷன் என்ன, நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதை பார்த்துருப்போம். அரௌண்ட் ஒரு 5 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அந்த 5 மெத்தட்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸுங்கிறது ஒன்லி ஒரு 3 மெத்தட்ஸ் தான் நமக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்போம், அந்த நியூமரிக்கல் இன்டகிரேஷனோட ஃபார்முலாஸ், தட் இஸ் இன்டகிரேஷன் மெத்தடுங்கிறது ட்ரொபசாய்டல் ரூல் அண்ட் சிம்சன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ராபர்ட் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அண்ட் வைடல் அண்ட் பூலியன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணதில்லைன்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி ஒரு 5 மெத்தட்ஸ். ஸோ பூலியனும் வைடல் மெத்தட்ஸுங்கிறது ரொம்ப அக்கேஷனலி அந்த மெத்தட்ஸுங்கிறது அப்ளை பண்ணதில்லை. ஸோ எரர் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம அதை பெருசாக அப்ளை பண்ணிக்கிறது. ஸோ ஒன்லி ரிப்பீட்டடாக மெத்தட்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம ட்ரொபசாய்டல் அண்ட் சிம்சன் ரூல்ஸை மட்டும் தான் ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டைம் பேசிஸ் ஆன ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதை கொடுத்துருக்க இன்டகிரேஷனோட பார்ட்ஸுங்கிறது அக்யூரேட் வேல்யூஸை பேஸ் பண்ணியும் ஒரு டைம் கன்சம்ஷன் பேசிஸாக நம்ம பார்க்கும்போது சிம்சன் அண்ட் ட்ரொபசாய்டல் மெத்தட் தான் இஸ் அ கம்ஃபர்டபுள் மெத்தடாக நம்ம பார்க்குறோம். ஸோ அனதர் ஒன் ராம்பர்ட் மெத்தட் கூட இஸ் அ டைம் கன்சூமிங் டெக்னிக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணும்போது டைம் டியூரேஷன்ஸுங்கிறது வெரி லாங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரொசீஜர் வைஸ் பார்க்கும்போது இஸ் அ சிம்பிளஸ்ட் டெக்னிக். அந்த சிம்சன் அண்ட் ட்ரொபசாய்டல் அப்ளை பண்ணி தான் நம்ம ராம்பர்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது கால்குலேட் பண்ண ரிசல்ட்ஸ் டைமிங் ப்ராசஸாக பார்க்கும்போது டூ லாங் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ ராம்பர்ட் மெத்தடுங்க ஒரு மெத்தடை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் பர்டிகுலர்லி ராம்பர்ட் மெத்தடை சால்வ் பண்ணும்போது இது டைம் கன்சூமிங் டெக்னிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரொபசாய்டல் அப்படிங்கிற மெத்தடில் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதை கண்டினியூஷன்ஸாக நம்ம செகண்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இன்னொரு ட்ரொபசாய்டல் மெத்தட் அண்ட் சிம்சன்ஸ் 1/3 அண்ட் 3/8 மெத்தட் இருக்கு அண்ட் ராம்பர்ட் மெத்தட் இருக்கு. ஸோ ஒன்னொன்று செப்பரேட் ஃபார்முலாஸ், அதுக்கான ட்ரங்கேஷன் எரர்ஸ்ங்கிறது நம்ம செப்பரேட்டாக பார்த்துட்டோம். இப்போ டேரக்டாக நம்ம ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ட்ரொபசாய்டல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். அந்த செகண்ட் ஒன் ப்ராப்ளம் சிம்சன்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Problem number 2, they evaluate integral over 0 to pi/2 is the function of the value sin x into dx. By the Simpson 1/3 rule is dividing the range into the 6 equal parts அப்படி கொடுத்திருக்காங்க. 6 equal parts. ஸோ கொடுத்திருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி இன்டர்வலா ஸ்பிளிட் அப் பண்ண போறோங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். சொல்யூஷன். ஸோ லென்த் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ லென்த் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னா லென்த் ஆஃப் த ப்ராப்ளம் மீன்ஸ் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டுக்கான டிஃபரன்சஸ் எடுத்துக்கோங்க. அப்பர் லிமிட் இஸ் π/2 இஸ் லோயர் லிமிட் 0, π/2 - 0 தட் மீன்ஸ் b - a அப்படிங்கிறத லென்த் ஆஃப் த கொடுத்தக்கூடிய இன்டகிரேஷன்ஸ். லென்த்துங்கிறது π/2. அப்போ என்டையர் த லென்த் இஸ் π/2. ஸோ அந்த π/2ங்கிற லென்த்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். ஓகேவா. அப்போ லென்த்துங்கிறது ஆல்ரெடி π/2. So divided into 6 parts. பாருங்க, இந்த range is divided into 6 into the 6 equal parts அப்படிங்கறனால is divided length, that is a length. So நம்ம என்ன பண்ண போறோம், 6 equal parts டிவைட் பண்ணனால divided by 6. That means நம்ம intervals எப்படி range பிரிச்சுக்க போறோம், that is π/12 அப்படின்ற ரேஞ்சில நம்ம பிரிச்சுக்க போறோம். அப்போ ஒரு இன்டர்வலும் π/12 டிஃபரன்சஸ்ல நம்ம டேர்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அப்போ இன் பிட்வீன் ஒரு டேர்முக்குள்ள இன்டர்வல் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு, 0 π/12 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கலாம், தட் மீன்ஸ் y is equal to integral over 0 to π/2 y of x, that is f of x அப்படி நம்ம சொல்றோம்ல, that is f of x, y is equal to the f of x. இந்த y of x நம்ம ஜெனரலி சொல்றோம். அந்த y இன் ஃபங்க்ஷன் x பேஸ் பண்ணி இருக்கு, that means sin x அப்படின்னு சொல்லிட்டு sin x. ஸோ இப்போ இதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம அப்ளை பண்ண போறோம். சிம்சன் 1/3 ரூலை எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேர்மை நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ண போறோம்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க இன்டர்வல் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ண போறோம் பாருங்க. ஸோ கொடுத்துருக்க டேர்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 0 அதாவது பவுண்டரி வேல்யூஸ் இன்க்ளூடட் ஆகணும். 0 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 0. நெக்ஸ்ட் இன்டர்வலோட ரேஞ்ச் π/12 இருக்கு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்னா 1 into π/2, 1 into π/12, 1 into π/12, π/12. Next 2 into π/12, that is 2, 6 2 0, that is π/6. Next 3 into π/12, அப்போ 1 3 4 3 0, அப்போ π/4. Next 4 into π/12, that means 1 3 4 12, அப்போ π/3. Next 5 into π/12, π/12. அப்போ next 6 into
5 by 12. That means 1626. That is 5 by 2. So ranges x எப்படி பிரிச்சிருக்க பாருங்க. Length of the interval pi by 12. இந்த pi by 12 ஒரு ranges interval நம்ம split up பண்றோம். That is x ஓட value 0, pi by 12, pi by 6, pi by 4 and pi by 3 and pi by 12 into pi by 2. So இப்போ இந்த range நம்ம கொடுத்திருக்க functionsல நம்ம அப்ளை பண்ண போறோம். Function நம்ம எடுத்துக்கிறோம் sin x. அப்ப x க்கு பதிலா கொடுத்திருக்க values ரிப்ளை பண்ணலாம். x sin 0. First sin 0 க்கு அப்ளை பண்ணும்போது sin 0 ஓட வேல்யூ obviously நமக்கு தெரியும் 0 அப்படிங்கிறது தெரியும். Next pi by 12. pi by 12 ல pi ஓட values நமக்கு தெரியல 3.142 divide by 12. அது டிவைட் பண்ணி இந்த values அப்ளை பண்ணீங்கன்னா the result sin of pi by 12. That is sin of pi by 12. Next pi by 6. ஆல்ரெடி pi by 6 க்கு நமக்கு இதுதான் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். pi by 6ங்கிறது ஈஸி. நம்ம ஆல்ரெடி டேபிள்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, sin of pi by 6 க்கு that is 30 degree. 30 degreeனா 1/2. That is 0.5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் sin of pi by 4 னா sin of pi by 4 னா 45 degree. 45 டிகிரிக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, 1/√2. 1/√2 ஓட வேல்யூ. ஓகே, √2 is equal to 1.3412 டிவைட் பை 1 பண்ணும்போது 0.74707 இருக்கும். நெக்ஸ்ட் pi by 3. pi by 3 னா 60 degree. 60 degree ஓட வேல்யூ √3/2. √3 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, √3 divided by 2 டிவைட் பண்ணனா that is 0.866 அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் 5 pi by 12. ஸோ அப்ளை பண்ணும்போது அரௌண்ட் 6 divided by 6 னா that is term இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன இருக்கும் ரேஞ்சஸ் வித் 6 pi divided by 12 னா pi by 2 க்கு நியர் பையா இருக்கும். தட் மீன்ஸ் pi by 2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 க்கு ரொம்ப க்ளோசரா இருக்கனால that is 0.956 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம கால்குலேட் மாணவலாக கால்குலேட் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை கால்குலேட் பண்ணி pi by 12. pi by 12 அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. தட் இஸ் 180 divided by 12. pi என்ன தெரியும் இல்லையா, 180 divided by 12. சிம்ப்ளை பண்ணிடுறோம். சிம்ப்ளை பண்ணோம்னா ஆங்கிள் என்னங்கிறத கால்குலேட் பண்ணோம். நம்ம வேறு கிளாஸஸ்ல சைன் ஆஃப் ஆங்கிள் நம்ம தெரியும் இல்லையா, அது பேசஸாக கால்குலேட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்ஸை நீங்கள் ரூட் இரேஷனல் நம்பர்ஸாக கிடைக்கும். அந்த இரேஷனல் நம்பர்ஸ்லேருந்து ரூட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை கால்குலேட் பண்ணக்கூடிய டெக்னிக். கொடுத்துருக்கிறத ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்சன் 1/3 ரூல் கேட்டிருக்காங்க. 1/3 ரூல். அப்போ சிம்சன் 1/3 ரூல் அப்படின்னா நமக்கான ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணும் இல்லையா, ட்ரபசாய்டல் ரூல். ட்ரபசாய்டல் ரூல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரபசாய்டல்னா கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் into 2 into remaining coordinates. ஓகேங்களா, கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸை நம்ம விட்டுறோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்றோம் பிளஸ் 2 into remaining coordinates. remaining coordinates 2 ஆல மல்டிபிள் பண்றோம் into h by 2. hங்கிறது height of the interval நம்ம தெரியும் இல்லையா, hங்கிறது தான் கொடுத்துருக்கக்கூடிய height of the interval. கொடுத்துருக்கோம் height of the interval நம்ம எவ்வளோ டிஃபரன்சஸ்ல உங்களுக்கு ஒரு இன்டர்வலுக்கு எவ்வளோ டிஃபரன்சஸ்னா pi divided by 12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, pi divided by 12 divided by. ஸோ இந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தட் இஸ் அது ட்ரபசாய்டம். சிம்சன் ரூல் அப்படின்னா நம்ம சிம்சன் ரூல் எப்படி எழுதலாம், சிம்சன் ரூல் h divided by 3. 1/3ங்கனால 1 into 3 h by 3 into extreme coordinates plus அந்த ரிமைனிங் கோஆர்டினேட்ஸை நம்ம பர்டிகுலர்லாம் சிம்சன் பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் கோஆர்டினேட்ஸை ஆட் ஈவனை நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ ட்ரபசாய்டம்னா ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் நம்ம 2 என்டையரா நம்ம பண்ணிட்டோம். இங்க அந்த ரிமைனிங் கோஆர்டினேட்ஸை ஆட் ஈவன் டேர்ம்ஸா ஸ்பிளிட் அப் பண்ணோம்னா தட் இஸ் சிம்சன் ரூல்ஸ். அவ்வளவுதான், டிஃபரன்ஸ் மைனூட் டிஃபரன்சஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம இது y0 ஃப்ரீக்வன்சிஸ்ல தான் எடுத்துக்கனால இது ஃபர்ஸ்ட் டேர்ம் y0, தட் இஸ் y1 இஸ் y2 y3 y4 y5 and y6. ஓகேங்களா, இப்போ இந்த டேர்மை நம்ம இந்த பேசிஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். ஸோ சிம்சன் 1/3 ரூல் மீன்ஸ் தட் இஸ் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் இன்டெகிரல் ஓவர் 0 to pi by 2 sin x dx which is equal to Simpson 1/3 கான formula that is h by 3 into extreme coordinate na first and last, that is y0 plus y6. extreme coordinates y0 plus y6 plus 2 into remaining coordinates na y0 to y6 விட்டுட்டு remaining coordinates எல்லாத்தையும் நம்ம டைரக்டா 2 into னு எடுத்து எழுதிருந்தனா அதுக்கு பேரு trapezoidal rule. பட் நம்ம இங்க என்ன பார்க்க போறோம், சிம்சன் 1/3 ரூல் பார்க்கறோம் இல்லையா. அப்ப சிம்சன் 1/3 ரூல்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஆட் ஈவன் நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்ப 2 into
2 into even numbers. Even numbers என்ன இருக்கு பாருங்க, y1 நமக்கு என்ன தெரியும், remaining coordinates y1, y2, y3, y4, y5. இது மட்டும் தான் remaining coordinates. இதுதான் ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். ஏன்னா y0 y6 நம்ம எழுதியாச்சு எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ல. இந்த ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் ஆட் ஈவன் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ ஈவன்ங்கிறது என்ன இருக்கும், ஈவன்ங்கிறது y2 y4 மட்டும் தான் ஈவன். அப்போ y1 and y3 y4ங்கிறது ஆட் ஈவென்ட். ஆட் ஈவென்ட் இது ஈவென்ட், ஈவன் அப்படி சொல்லுவோம். ஆட் நம்பரை 4 ஆலையும் ஈவன் நம்பர் 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். தட் இஸ் ரெப்ரசன்ட். ஈவன் நம்பர் என்ன இருக்கு பாருங்க, y2 plus y4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன இருக்கு, y1 y3 y5. தட் இஸ் ஈவன் நம்பரை 4 ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். பிளஸ் 4 into y1 plus y3 plus y5. This is a Simpson 1/3 rule. ஓகேங்களா சார். ட்ரபசாய்டல் சிம்சனுக்கு மைனூட் சேஞ்சஸ் மட்டும்தான். ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே 2 ஆல ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட் விட்டுட்டு ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே 2 ஆல ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க, வேல்யூஸ் ஆட் பண்ணி 2 ஆல ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ட்ரபசாய்சம். இல்ல அந்த ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் ஆட் ஈவனா கேட்டகரைஸ் பண்ணி ஆட் டேர்மா 4 ஆலையும் ஈவன் டேர்மா 2 ஆலையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் சிம்சன் 1/3 ரூல். ஓகேங்களா, கிளியரா? சோ இதுல கொடுத்திருக்க டேட்டாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். h ஓட வேல்யூஸ், this is length கொடுத்திருக்கோம். லென்த்ல இருந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ தான் h. h is equal to pi divided by 12. லென்த் 6 parts ஆ இருக்கு, அதுதான் height of the interval. x ஓட டிஃபரன்சஸ், x எவ்வளவு டிஃபரன்சஸ் பாருங்க, that is height of the interval. Height of the interval that is pi divided by 12 divided by 3. ஓகேங்களா, into term. நமக்கு என்ன term தெரியும் உங்களுக்கு, y0 plus y6. y0 0 plus 1, that is 0 plus 1, that is 1.0 plus 2 into remaining coordinates. remaining coordinates என்ன சொல்லிருக்கோம், y2 y4. y2 y4 ஆட் பண்ணலாம் இல்லையா, y2 and y4. 0.5 plus 0.866. 0.5 plus 0.866. ஓகேங்களா, ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், 6 term 13 பரவணிக்கலாம் 1.36. ஓகேங்களா, இதுதான் கொடுத்த டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஈவன் கோஆர்டினேட்ஸ். ஈவன் எழுதியாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் ஆட் கோஆர்டினேட்ஸ். ஆட் கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்கும், y1 y3 y5. அப்ப டேர்ம் என்ன இருக்கும், 0.258. நெக்ஸ்ட் 0.707. next 0.956. so add பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, 6 plus 13 plus 8 21. so 2 7 ஆல்ரெடி இது ஒரு 5. ஓகேங்களா, அப்போ 2 12 ஆல்ரெடி இங்க ஒரு பாரோ பண்ணிக்கலாம். 10 plus 12 19 already 1 borrow பண்ணிக்கலாம். that is 1.921. ஓகேங்களா, so இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். simplify the results. that is pi divided by 36. 3 into 12 36 into 1 நம்ம எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் 2 ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, அது 4 ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 4 into 2 அரௌண்ட் கிடைக்கும் இல்லையா, 1.92 இருக்கு இல்லையா. ஸோ 4 ஆல ப்ராடக்ட் பண்ணும்போது 2 டேர்ம்னா 8 இருக்கும். இதில் அரௌண்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி 1. இப்போ ஆல்ரெடி ஒரு 8 டேர்ம்ஸ் பிளஸ் ஒரு 2 பாயிண்ட்ல இருக்கும். 8 plus 2 10 இஸ் 11 பாயிண்ட்ல இருக்கும். 11 பாயிண்ட் சம்திங் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஒரு 11 பாயிண்ட் டெசிமல்ஸ் இன்ட்டு இதை ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். 5/22/7 இன்ட்டு 36 சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு அரவுண்ட் ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, தட் இஸ் 1.00 அப்படிங்கிற ரிசல்ட்ஸ்ல கிடைச்சிருக்கும். 1.006 or 4. ஸோ இந்த டேர்ம்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகலாம். திஸ் இஸ் இன்டெக்ரல் வேல்யூஸ் 0 to π/2ல ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சிம்பிளாக அதை நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோம், சைன் இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் இல்லையா. இப்போ இந்த ரிசல்ட்ஸ் எங்கே கம்ப்ளீட் ஆகுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அது நமக்கு தெரியணும் நீடு இல்லை. ஸோ ஃபங்க்ஷன்ஸை டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டேர்ம் இருக்கும். ஆஸ் யூஷுவல் சைன் இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு இன்டெகிரல் ஆஃப் சைன் ஆஃப் இன்டெகிரல் மைனஸ் சைனோட இன்டெகிரல் வேல்யூஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகேங்களா, அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் 0 to
pi by 0 to pi by 2. அப்போ அப்ளை பண்ணும்போது மைனஸ் வெளியே எடுத்துடலாம். இப்போ டேர்ம் நமக்கு என்ன இருக்கும்? pi by 2. cos of pi by 2 0 minus cos of 0 ஓட வேல்யூ 1. That means minus of minus இங்கிறது 1. ஆன்சர் 1 கிடைச்சிருக்கு. இன்டகிரேட் டைரக்டா இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி என்ன கிடைச்சிருக்கு? 1.000624 இந்த மாதிரி ஏதாவது தேர்ட் டெசிமல்ஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ 1.00 நம்ம 1 சொல்லுவோம் இல்லையா? டைரக்டா அந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. இப்போ நியூமரிக் சால்வ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் 1 தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இதுதான் சிம்சனோட மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ரூல்ஸ். ட்ரப்பசாய்சம் சிம்சனுக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் தான் கிளாரிட்டியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ட்ரப்பசாய்சம்னா so extreme coordinate plus remaining coordinates 2 ஆல ப்ராடக்ட் பண்றோம் into h by 2 height of the interval 2 ஆல டிவைட் பண்ணிட்டு நீங்க இந்த extreme coordinates plus remaining coordinates 2 ஆல ப்ராடக்ட் பண்ணது trapezoism rule. Simpson 1/3 rule, Simpson 3/8 rule இருக்கு. நம்ம 1/3 rule மட்டும் தான் மோஸ்ட்லி ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ 1/3 ரூல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா h by 3 1/3 by 3 ன்னு எடுத்துக்கோங்க. h by 3 into extreme coordinates plus remaining coordinates 2 நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் ஈவன் கேட்டகரைஸ் பண்ணணும். ஆட் டேர்ம் அப்படின்னா இஸ் a multiple of 4. ஆட் coordinates into 4 ஈவன் coordinates ஆட் பண்ணி நம்ம 2 ஆல ப்ராடக்ட் பண்ணிடும். திஸ் இஸ் கால்ட் Simpson's 1/3 rule. ஓகேங்களா? இப்போ Simpson 1/3 ரூலுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி ரீசெக் பண்ணி அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ட்ரப்பசாய்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கு கிராஸ் செக் பண்ண நம்ம வந்து பையோட வேல்யூஸை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிம்சன் பார்த்தாச்சு, ட்ரப்பசாய்சம் பார்த்தாச்சு இல்லையா? ரெண்டு கம்பைண்டா ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குன்றத ஒரு அனலைசேஷனா நம்ம அடுத்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3. Evaluate integral over 0 to 10 dx divided by 1 plus x square by using trapezoism rule and Simpson 1/3 rule அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? क्वेश्चंस நம்ம சொல்லியாச்சு இல்லையா? evaluate the functions. ஒரே ப்ராப்ளம் சிம்சனும் trapezoism அப்ளை பண்ணும்போது எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குன்றதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். சோ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? y is equal to, that is y is equal to 1 divided by 1 plus x square. இதான் எடுத்துக்கிறோம். that is y is equal to 1 divided by 1 plus x square தான் நம்ம ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. 1 by 1 plus x square தான் ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபங்க்ஷன் எழுதியாச்சு இல்லையா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ல ஹைட் ஆஃப் தி இன்டர்வல்ஸ் நம்ம ட்ரப்பசாய்சம் ரூல் சிம்சன் 1/3 ரூல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன ப்ராசஸ் அவங்க கொடுக்கவே கிடையாது. இப்போ ஹெச்சோட வேல்யூஸ் டிஃபைன் பண்ணலான்ற வரைக்கும் நீங்க எப்படினாலும் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் எப்படினாலும் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல இந்த டேர்ம்ஸ் 3 இன்டர்வலா கூட பிரிச்சுக்கலாம். நீங்க இந்த எக்ஸாம் டைமிங் கன்சூமிங் டெக்னிக்ல நீங்க இந்த ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரப்பசாய்சம் சிம்சன் ரூல் ஒர்க் அவுட் பண்ணணும்னா நீங்க சிம்பிளா ட்ரப்பசாய்சம் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி எழுதலாம்னா இன்டர்வல் ஓவர் 0 to 10 இருக்கு இல்லையா? இது எப்படி ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னா தட் இஸ் y into dx இருக்கு இல்லையா? இதை எப்படி ஸ்பிளிட் அப் பண்ண போறோம்னா x y இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா என்னென்ன பாசிபிள் வேல நம்ம எழுத முடியும்னு பார்த்துக்கோங்க. 0 to 10 ஃபர்ஸ்ட் நம்ம 0 5 10 டிஃபரன்சஸ் கிளாஸ் இன்டர்வல்ல 5 டிஃபரன்சஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி பேசஸ் ஆகும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு சோர்ஸ் ஆஃப் டெக்னிக். இப்படி பிரிச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட் இது ரெண்டு மட்டும் வரும். ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரப்பசாய்சம் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்சனை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா இந்த இன்டர்வல்னா? ஏன்னா ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் ஆட் ஈவனா பிரிக்க முடியாது. அப்ப கண்டிப்பா ட்ரப்பசாய்சம் என்ன அப்ளிகபிள் ஆகும்? சிம்சனை ஒர்க் அவுட் பண்ணது கொஞ்சம் ட்ரபிள் தான். ஓகேங்களா? அப்போ இந்த 2 இன்டர்வல்ஸா பிரிக்கிறப்போ ட்ரபிள்ஸ் இருக்கு. நீங்க இன்டர்வல்ஸ் எந்த அளவுக்கு நீங்க கேட்டகரைஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரேட்டா கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. சோ அந்த 2 இன்டர்வல்ஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது நமக்கு 2 இன்டர்வல் பார்ட்ட பிரிக்கிறப்போ சிம்சன் யூஸ் பண்ணும்போது ட்ரபிளா இருக்கிறதுனால அடுத்து வேற என்ன பாசிபிள் யோசிக்கலாம்னா x y வேற எப்படி இன்டர்வல் பிரிக்கலாம்? 0 2 4 6 8 10 இப்படி நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இப்போ இந்த டேர்ம் எழுதலாம். இந்த டேர்ம்லயும் 0 அப்ளை பண்ண ஃபங்க்ஷன்ஸ்ல 2 4 இது அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த டேர்ம்ல என்ன இருக்கும்? இது y0 ஆயிடும், இது y0 y1 y2 y3 and y4 y5. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ். ரிமைனிங் இருக்குது
ரிமைனிங் குவாட்ரேட்ஸ் நம்ம ஆட் ஈவன் பிரிச்சுக்கலாம். ஆடுக்கு 2 டேர்மும் ஈவன் 2 டேர்மும் அப்போ கிடைச்சிருக்கும். ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 0, 2, 4, 6, 8 நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஈவன் இந்த ப்ராப்ளம்ல இப்படி பிரிக்கிறத விட ஈக்குவல் இன்டர்வல்ஸ் 1, 1, 1 அப்படிங்கிறது இங்க இன்டர்வல்ஸ் ஹெச்சோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும், h is equal to 2 டிஃபரன்சஸ்ல நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லைன்னா வேற என்ன பாசிபிள் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 in ஹெச்சோட வேல்யூஸ் வந்து 1 எடுத்துக்கலாம். ஹெச்சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹெச்சோட வேல்யூஸ் என்ன கொடுத்திருந்தோம், 5ல பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஹெச்சோட வேல்யூஸ் 2ல பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வேற என்ன ஹெச்சோட வேல்யூ எப்படி பிரிக்கலாம், நெக்ஸ்ட் 1 பிரிக்கலாம். நெக்ஸ்ட் 0.5 பிரிக்கலாம், 0.25 0.25 பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டேபிள் ரொம்ப பெருசா இருக்கு. ஆல்ரெடி 1ல பிரிச்சாவே டேபிள் இஸ் லாங்கர், 2 லாங்கரா இருக்கு. நமக்கு 2ல பிரிக்கும் போது கொஞ்சம் டேபிள் வந்து ஒரு மாடரேட்டட் லெவல் இருக்கு. 1ல பிரிச்சாவே டேபிள் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டா இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஸ்மால் குவான்டிட்டியா பார்த்தோம். இப்போ இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டேர்ம்ங்கிறதால இதை நம்ம பார்க்கலாம். இந்த டேர்ம்ல ஒர்க் அவுட் பண்ணா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். 1ல பிரிச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்ப ஹெச்சோட வேல்யூஸ் வந்து என்னென்ன டேர்ம்லாம் பாசிபிள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரே ஃபங்க்ஷன்ஸ்க்கு சிம்சர ட்ரப்பசாய்சம் யூஸ் பண்ண போறோம் இல்லையா, அதுக்காக பார்க்கலாம். ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹெச்சோட வேல்யூஸ் டேக் த ஹெச்சோட வேல்யூஸ் நம்மளா எடுத்துக்கிறது தான் 1 எடுத்துக்கலாம். நீங்க இன் கேஸ் என்ன பண்ணிருக்கலாம், 5 எடுக்க வேண்டாம். 5 எடுத்தோம்னா சிம்ஸனை ஒர்க் அவுட் பண்ண முடியாதனால 5 சூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 2 எடுத்துருக்கலாம் ஆர் 1 எடுத்துருக்கலாம். நான் 1 எடுத்து சால்வ் பண்றேன். ஓகேங்களா, இன் கேஸ் நீங்க 2 எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். Take h is equal to 1. h means the height of the interval in x terms. x ல height of the interval தான் நம்ம சொல்றோம். அப்போ அதை எடுத்தாச்சு. h is equal to 1. ஃபங்க்ஷன் என்ன, y is equal to 1 divided by 1 plus x square ன்னு எடுத்தாச்சு. இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ 0 ஹெச்சோட வேல்யூஸ் 1, 1 இல்லையா, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட் 0 and 10 இந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம அப்ளை பண்ணும்போது வேல்யூஸ் எப்படி செக் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 0 நீங்க கொடுங்க. எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்தா 1 divided by 1 plus 0 ஸ்கொயர் வேல்யூ 0, 1 plus 1 divided by 1 plus 0, 1 plus 0 வேல்யூ 1, 1 divided by 1 that is equal to 1. ஸோ அந்த வேல்யூஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூ 1 அப்ளை பண்ண. ஓகேங்களா, 0 அப்ளை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் 1 எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்றோம். அப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ 1, 1 divided by 1 plus 1 that is 2 ன்னு கிடைச்சிருக்கு டினாமினேட்டர். 1 divided by 2 that is 0.5. இது ஆக்சுவலியா எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 0.5. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2 அப்ளை பண்ணும். 2 அப்ளை பண்ணும்போது that is mean என்ன கிடைச்சிருக்கு, 1 divided by 1 plus 2 square. 2 square வேல்யூ 4, 1 plus 4 that means 5. 1 divided by 5 அப்படின்னா 0.2 எழுதியாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 1 divided by 0.3 அப்ளை பண்ணோம். 3 அப்ளை பண்ணும்போது 9 இருக்கும். அப்போ 1 divided by 1 plus 3 square 9. இப்போ 1 plus 9 10. 1 divided by 10 அப்படின்னா 0.1 இல்லையா, 0.1 எழுதியாச்சு. இதுவும் கிளியரா இருக்கு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைனூட்டா நமக்கு வேல்யூஸ் மினிமல் ஆகும். ஸோ 1 இதை விட கம்மியாகும். நெக்ஸ்ட் 4 அப்ளை பண்ணும்போது 16. அப்போ 1 divided by 1 plus 17. 1 divided by 1 plus 16 17 இல்லையா, 1 divided by 17. 1 divided by 17 ஓட வேல்யூ 0.058 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 5 அப்ளை பண்றோம். 1 divided by 5 square 25. 25 plus 1 26. 1 divided by 26 ஓட வேல்யூ 0.038. நெக்ஸ்ட் 6 அப்ளை பண்ணோம். 36. 36 plus 1 37. 1 divided by 37 ஓட வேல்யூ 0.027. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7 அப்ளை பண்ணோம். 49. 49 plus 1 50. ஓகேங்களா. அப்போ 1 divided by 50. 1 divided by 5 அப்படின்னா 0.2 சொன்னோம். 50னா 0.02 எடுத்துக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 8 அப்ளை பண்ணோம். 64. 64 plus 1 65. 1 divided by 65 ஓட வேல்யூ 0.015. நெக்ஸ்ட் 9 அப்ளை பண்ணோம். 9 ஸ்கொயர் 81. 81 plus 1 82. 1 divided by 82 ஓட வேல்யூ 0.012. நெக்ஸ்ட் 10 அப்ளை பண்ணோம். 10 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, 100 ஸ்கொயர் 101. 1 divided by 101. that means 1 divided by 100 அப்படின்னா என்ன இருக்கும், 0.001 இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு அதை விட கம்மியா இருக்கும், 0.01. அப்போ 101ங்கிறப்போ 0.009 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ கொடுத்துருக்க வேல்யூவை அப்ளை பண்ணிட்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ டைரக்டா சிம்சன் ட்ரப்பசாய்சர் ரூல் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நேம் கொடுத்துக்கலாம். தட் இஸ் y0, y1, y2, y3, y4, y5 and y6, 7, y8, y9 and y10. ஓகேங்களா. 7, 8, 9, 10 எழுதியாச்சு. இப்போ ட்ரப்பசாய்சம் சிம்சன் ரூலை நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரப்பசாய்சம் ரூல்.
trapezoidal. Trapezoidal rule என்ன formula நாம பார்த்திருக்கோம். That is integral over 0 to 10 dx divided by 1 plus x square, which is equal to h by 2 into y0 plus y10 extreme coordinates. y0 start ஆகி y10 வரைக்கும் இருக்கு extreme coordinates plus 2 into remaining coordinates. Remaining coordinates என்ன இருக்கு பாருங்க. remaining coordinates y1 to y9 வரைக்கும். That is y1 plus y2 plus etc up to y9 வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா this is trapezoidal. h ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ 1 divided by 2 into extreme coordinates. extreme coordinates என்ன இருக்கும்? 1 y0 1 இருக்கு, இங்க இத ஆட் பண்றோம். y10 ஓட வேல்யூ இருக்கு. அப்போ that is 1.009 plus 2 into இந்த remaining coordinates எல்லாத்தையும் ஆட் பண்றோம். That is 0.5 plus 0.2 plus 0.1 plus 0.58 plus 0.58. Next 0.038 plus 0.027 plus 0.02 plus 0.015 plus 0.012. So that பண்ணி 2 product பண்ணும்போது final simplify the answer உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 0. the results நமக்கு simplify the result 0.47 அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. 47 அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. ஓகேங்களா? 0.47 அந்த உங்களுக்கு divided the simplify the results 0.476 இந்த decimalல உங்களுக்கு ஆன்சர் இருக்குல 47. ஓகேங்களா? 0.47 0.4 அப்படின்ற decimals உங்களுக்கு கிடைச்சது. இது next another one Simpson rule apply பண்ணலாம். Simpson's rule Simpson 1/3 rules 1/3 rule Simpson 1/3 rule Simpson 1/3 rule என்ன தெரியும் இல்லையா? integral 0 to 10 dx divided by 1 plus x square, which is equal to h by 3 into extreme coordinates y0 plus y10 plus 2 into கொடுத்திருக்க remaining coordinates odd even பிரிச்சுக்கணும். odd terms என்ன? y2 plus y4 plus y6 plus y8. ஓகேங்களா? plus 4 into odd terms y1 plus நீங்க 10 எடுத்துக்கூடாது. ஆல்ரெடி 10 இருக்கு இல்லையா? அந்த டேர்ம் எடுத்துக்க முடியாது. அதனால y3 plus y5 plus y7 plus y9. ஓகேங்களா? so இதெல்லாத்தையும் simplify பண்ணா h ஓட வேல்யூ 1 divided by 3. so 1.009 plus 2 into அந்த terms add பண்ண 0.2 plus 4 ஓட வேல்யூ 0.058 so இதெல்லாத்தையும் etc plus 4 into y1 க்கு 0.5 so plus etc இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ரிசல்ட்ஸ் இதை சிம்பிளிஃபை த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 0.43 சம்திங்ல இருக்கும். 0.4746 சம்திங் 4763 ன்னு கிடைச்சிருக்கும். 0.476 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுவும் அந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 0.0.4 0.3 so இந்த மைனூட் டிஃபரன்சஸ்ல உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வேரி ஆகும். இருக்க வேல்யூஸ் நீங்க ராம்பேக் மெத்தட் போது இன்னும் மினிமல் ஆகுது. 0.4ல 1 2 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் மினிமல் ஆக உங்களுக்கு வேல்யூ நியர்பை க்ளோசர் டு அப்ராக்சிமேட் வேல்யூஸ்க்கு. ஓகேங்களா? இதோட கம்பேர் பண்ணும்போது இதை ட்ரங்கேஷன் எரர்ங்கிறது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ரங்கேஷன் எரர் அதிகம், இதோட கம்மி. இந்த லெவலுக்கு உங்களுக்கு நியர்பை அப்ரோச்சஸ் டு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் உங்களுக்கு ஒரே எக்ஸாக்ட் வேல்யூஸ்க்கு நியர்பையாக உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்சன் கேட்டாலும் சரி, ட்ரப்பசாய்சம் கேட்டாலும் சரி, ஃபார்முலாஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபர்ஸ்ட் டேபிள் எப்படி மேக் பண்ணுங்கிறத நீங்கள் கிளாரிட்டியாக இருந்தால் போதும். எந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், அந்த ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து வேல்யூஸை நீங்கள் மேக் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கான டிஃபிகல்ட். இந்த வேல்யூஸ் நீங்கள் ஒன்றுனா அப்ளை பண்ணி நீங்கள் டேர்ம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கான ஒர்க். இதே ப்ராப்ளம் தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 0 to 10ங்கிறது ஹெச்சோட வேல்யூஸ் நான் 1 எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் இதோட வேல்யூஸ்
5 எடுத்துட்டோம்னா நீங்க சிம்சனை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால 2 எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. 2 எடுத்துட்டு இது ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல 0.5 எடுத்துக்கோங்க. 0.5 எடுத்தா 20 டைம்ஸ் பக்கம். 0.5 இருக்கும்போது என்ன இருக்கும்? 20 டேர்ம்ஸா இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் 2.25 75 இந்த மாதிரி எந்த டேர்ம் வேணாலும் ஸ்பிளிட் அப் பண்ணி இங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஸ்பிளிட் அப் பண்ணும்போது ஈக்குவல் இன்டர்வல்ஸா ஸ்பிளிட் அப் பண்ணணும். ஒரே ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வல் ஹைட் ஆஃப் தி இன்டர்வல் வந்து ஈக்குவல் இன்டர்வலா ஸ்பிளிட் அப் பண்ணணும் மட்டும் தான் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுக்கலாமான்னு எடுத்துக்கலாம். ஹெச்எஸ் ஈக்குவல் 3 எடுத்துட்டீங்கன்னா 0 to 3, 3 to 6, 6 to 9 இருக்கும். அதுக்கடுத்து 9 to 10 எழுத முடியாது. 12 இருந்ததுன்னா நீங்க இன் கேஸ் 10க்கு பதிலா 12 இருந்ததுன்னா நீங்க டைரக்டா பண்ணிக்கலாம். ஹெச்சோட வேல்யூஸ் 3 பேசஸா எடுத்துக்கலாம். இப்போ 4 எடுத்துருக்கலாமான்னு கேட்கலாம். 4 எடுத்துட்டோம்னா 0 to 4, 4 to 8, 8 to 12. அப்போ 12 தான், அப்போ சால்வ் பண்ண முடியாது. 4 எடுக்க முடியாது. அதுக்கடுத்து 5, 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 3, 4 அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இங்க கொடுத்துருக்க அப்பர் லிமிட் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்க? 10 கொடுத்துருக்கனால இது கம்ப்ளீட்டா ஈக்குவல் இன்டர்வலா ஸ்பிளிட் அப் பண்ணி உடைக்க முடியாது. ஸோ கொடுத்துருக்க அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி இன்டர்வல் ஈக்குவல் இன்டர்வலா எக்ஸோட வேல்யூஸ் எப்படி உடைக்க முடியும்னு பார்த்துட்டு நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு சிம்சன் ட்ரபசாய்சம் ரூல் எப்படி அப்ளை பண்ண முடியுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்க்கு சிம்சன் ட்ரபசாய்சம்ல ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக டிஃபரன்சஸ் மைனூட் டிஃபரன்சஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் டிஃபரன்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமலான டிஃபரன்சஸ் லெவலில் தான் இருக்கும். செகண்ட் தேர்ட் டெசிமலில் மட்டும் தான் வேரி ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் டெசிமலில் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனதர் ப்ராப்ளம் வந்து நம்ம சிம்சன் ட்ரபசாய்சம் பார்த்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் ராம்பக் டெக்னிக்ல இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ராம்பக் மெத்தட் பொறுத்த வரைக்கும் டைம் டெக்னிக்ங்கிறது டைம் கன்சியூமிங் ஆகும். ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணது வெரி லாங் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்க கிளாரிட்டியா நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னாவே அது இருக்கக்கூடிய அரௌண்ட் 5 மெத்தட்ல நம்ம இம்பார்ட்டன்ட் 3 மெத்தட்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த 3 மெத்தட்ஸ்ல ஒன்லி 2 மெத்தட்ஸ் நீங்க ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நியூமரிக்கல் இன்டகிரேஷன் சிங்கிள் இன்டகிரல் பொறுத்த வரைக்கும் சிம்சன் அண்ட் ட்ரபசாய்சம் வந்து கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கோங்க. நியூமரிக்கல் இன்டகிரேஷன் கேட்கும்போது நமக்கு சிங்கிள் டபுள் இன்டகிரல்ங்கிறது கேட்டகரைஸ் பண்ணல. ஸோ இருந்தாலும் நம்ம சிங்கிள் இன்டர்வல் பார்த்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் டபுள் இன்டர்வல் சிம்சன் ட்ரபசாய்சம் ரூல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது அதையும் நம்ம அடிஷனலாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கான கொஸ்டின்ஸ்ங்கிறது சிங்கிள் இன்டர்வல் டேர்ம் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். டபுள் இன்டர்வல் டேர்ம்ஸ் ரொம்ப ரேர் தான். நெக்ஸ்ட் நம்ம ராம்பக் மெத்தட், இது அடிஷனலாக அந்த டெக்னிக்கை பார்க்குறோம். ராம்பக் மெத்தட்ல ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ராம்பக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வல்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி ஸ்பிளிட் அப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணப்போ ஒரு இன்டர்வல் வேல்யூஸை நீங்கள் சிம்சன் ட்ரபசாய்ஸில் எந்த டெக்னிக் வேணாலும் சால்வ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக கிடைச்சிருக்கக்கூடிய இன்டர்வல் வேல்யூ எப்படி மினிமைஸ் பண்ணுறது தான் ராம்பக் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் த ராம்பக் ப்ராப்ளம்ஸ். Next one problem, evaluate integral 0 to 1 dx divided by 1 plus x square by using the Romberg method. ஓகேங்களா? 0 to 1 dx divided by 1 plus x square by using a Romberg method அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ராம்பக் மெத்தட் சொல்யூஷன். ஸோ இந்த ராம்பக் மெத்தட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. y is equal to 1 divided by 1 plus x square தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம எத்தனை கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸை எத்தனை இன்டர்வலா பிரிச்சு நம்ம டேபிள் எழுத முடியும்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ராம்பக் மெத்தட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாவே என்ன இருக்கும்னா அப் டு அப்ராக்சிமேட்லி 4 டெசிமல், அப் டு 3 டெசிமல், அப் டு 1 டெசிமல்ஸ். ஸோ இது மாதிரி பர்டிகுலரைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்கும்போது அப் டு 3 டெசிமல், அப் டு 4 டெசிமல் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டெக்னிக்கை நீங்க 3-4 டேபிள்ஸ்ல நீங்க அப்ராக்சிமேட்டட் இன்டர்வல் வேல்யூஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப் டு 2 டெசிமல் அப்படின்னா நீங்க இன்னும் டேபிள்ஸ் நீங்க குறைச்சு கூட சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் ஆர்டர் அப் டு 3 டெசிமல் 2 டெசிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் நீங்க மினிமமே ராம்பக் மெத்தட்னா நீங்க 3 டேபிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதா சேஃப். ஏன்னா அதில் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து அப் டு 3 டெசிமல் 2 டெசிமல் நீங்கள் கோயின்செட் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 3 டேபிள்ஸ் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் வேல்யூஸ் எப்படி எடுத்து பாருங்க. 0 to 1 இன்டர்வல் கொடுத்துருக்க லென்த் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் 1. ஸோ 1 அப்படின்னு இருக்குன்னா எப்படி ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸோ மினிமலான இன்டர்வல் h is equal to 0.5 மிடில் ஆஃப் த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அப்போ டேக் h is equal to எடுத்துக்கலாம் பாருங்க 0, 0.5, 1 up to lower limit upper limit ரெண்டுமே இன்க்ளூட் ஆகணும். இன் பிட்வீன் ஒரு டேர்மாவும் ஸ்ப்ளிட் அப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால x is equal to 0, 0.5, 1 அப்படி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி 0 அப்ளை பண்ணும்போது 1 divided by 1 plus 0 square 0, that is 1 divided by 1. 1 divided by 1 is 1. Next x is equal to 0.5 அப்ளை பண்ணலாம். 0.5 அப்ளை பண்ணும்போது 0.5 ஸ்கொயர் பண்ணோம் 0.25 ஆயிடுது. 1 plus 1.25, 1 divided by 1.1 plus 2.5, that is 0.8. Next 1 apply பண்ணும்போது 1 square, that is 1 plus 1, 1, 2. 1 divided by 2, that is 0.5. ஓகேங்களா? கொடுத்துருக்க x வேல்யூ y வேல்யூ ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் எழுதியாச்சு.
இப்போ கொடுத்துருக்க இந்த டேபிளுக்கு நம்ம இன்டெக்ரல் வேல்யூஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க டேர்ம் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் கால்குலேட் பண்ணிட்டோம் ஹெச்சோட வேல்யூஸ். இந்த ஹைட் ஆஃப் த இன்டர்வல்ங்கிறது ஒரு டேபிள், அதே மாதிரி மோர் தென் டேபிளை ஒர்க் அவுட் பண்ணாதான் நீங்க கம்பேரிட்டிவ் ராம்பர்க் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டேபிளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சிம்சன் அண்ட் ட்ரெபசாய்டல் நீங்க எந்த ஃபார்மேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இதுல ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா, இன் கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெபசாய்டம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்பிளிட் அப் பண்ண எல்லா டேர்ம்ஸ்க்கு ட்ரெபசாய்டம் யூஸ் பண்ணுங்க. ஒரு டேர்ம்க்கு ஒரு இன்டர்வலுக்கு சிம்சன், ஒரு இன்டர்வலுக்கு ட்ரெபசாய்டம் மாத்தி நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ பெட்டர் மெத்தட் நீங்க ராம்பர்க் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணாவே நீங்க இனிஷியலா ஒரு டேர்மா நீங்க ஈக்குவல் ரெண்டு பார்ட்டா தான் பிரிச்சிருக்கும். அதனால ட்ரெபசாய்டம் தான் சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரெபசாய்டம் ஒர்க் அவுட் பண்ணா எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஈவன் ஆடுங்கிறது நம்ம எதையும் கேட்டகரைஸ் பண்ண நீடே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் பிளஸ் ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா பிரிச்சலாம் இல்லையா? அப்போ ராம்பர்க் மெத்தடுக்கு ட்ரெபசாய்டம் யூஸ் பண்ணிட்டு நீங்க இன்டெக்ரல் வேல்யூ கால்குலேட் பண்ணதான் ஈஸியஸ்ட் வேணும் நம்ம சொல்லலாம். அப்ப கொடுத்திருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எழுதியாச்சு. ட்ரெபசாய்டம் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். யூசிங் த ட்ரெபசாய்டம் ரூல் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேபிள் இருக்கனால ஃபர்ஸ்ட் I1 is equal to இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணதுனால இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் டேட்டாஸ். அப்ப I1 is equal to 0 to 1 dx divided by 1 plus x square. இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ட்ரெபசாய்டம் ஃபார்முலா தெரியும் இல்லையா? x divided by 2 extreme coordinates plus remaining coordinates. இப்போ கொடுத்திருக்க டேட்டா நம்ம 3 வேல்யூஸ் தான் இருக்கு. That is y0, y1 and y2. ஓகேங்களா? இதுல எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ்னா y0 and y2 தான். ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் y1 மட்டும் தான் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் y0 plus y1 plus ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் 2 வால ப்ராடக்ட் பண்ண 2 into y1 எழுதியாச்சு. இப்போ h ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.5 by 2 into y0 plus y2. y0 ஓட வேல்யூ 1, y2 ஓட வேல்யூ 0.5. 1 plus 0.5 that is 1.5 plus 2 into y1 ஓட வேல்யூ 0.8. 0.8 into 2 வால ப்ராடக்ட் பண்ணும்போது that is 1.6. 1.6 1. இதை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 1.5 into 1. 2.1. ஓகேங்களா? 2.1 இருக்கும். 2.1 சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 2.1 half of the value that is 1.01 அந்த டேர்ம் இருக்கும். அது 0.5 ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் இஸ் எனக்கு இருக்கு 0.775 அப்படின்னு நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல்ல நமக்கு இன்டெக்ரல் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. 0.775 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல். இந்த கொடுத்துருக்க டேபிளுக்கு ஒரு இன்டெக்ரல் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் ராம்பர்க் மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்டெக்ரலோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்தா இந்த மாதிரி ஒரு 3-4 இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணதா ராம்பர்க் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் ஆஃப் தி இன்டெர்வலுக்கு ஒரு டேபிள் கால்குலேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இன்னும் அந்த இன்டெர்வலை வேற எப்படி இன்னும் மினிமலா உடைக்க முடியும்னு பார்க்கலாம். 0.5 0.5 இன்னும் மிடில் ஆஃப் த வேல்யூனா 0.25 உடைக்கலாம். So take the h odd values 0.25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x is equal to 0, 0.25, 0.5, 0.75, 1.0. So interval எப்படி நீங்க உடைக்கக்கூடிய interval எப்படி இருக்கணும்? interval வந்து சேம் intervals தான் நீங்க உடைக்கணும். So x odd values interval சேமா இருக்கு. இப்போ இந்த functionsல 1 அப்ளை பண்ணு, 0 அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலா 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் 0.25 அப்ளை பண்ணும்போது 0.9412 கிடைச்சிருக்கும். வேல்யூஸ் எல்லாம் ஒரு டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கும். 0.5 அப்ளை பண்ணுங்க. 0.5 அப்ளை பண்ணா as usual 0.80 நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். 0.75 அப்ளை பண்ணும்போது 0.64 கிடைச்சிருக்கும். 1 அப்ளை பண்ணும்போது as usual தெரியும் 0.5 கிடைச்சாச்சு. ஸோ டேபிள ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ டேர்ம்ஸை ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். தட் இஸ் y0, y1 and y2, y3 and y4 ஸ்பிளிட் அப் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இந்த டேர்ம்ல எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் படிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ்னா y0 and y4 தான் எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ். பிளஸ் ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் 2 into y1 plus y2 plus y3 நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. செகண்ட் இன்டெக்ரல் I2, செகண்ட் டேபிள் I2 is equal to h by 2 into extreme coordinates y0 plus y4 plus remaining coordinates 2 into y1 plus y2 plus y3 அதை 2 வால ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். அப்ப h ஓட வேல்யூ தெரியும் 0.25 divided by 2. அப்போ extreme coordinates 1 plus 0.5 1.5 plus remaining coordinates 2 into this term எடுத்துட்டு ஆட் பண்ணி 2 வால ப்ராடக்ட் பண்ணிட்டு இந்த 0.12 ப்ராடக்ட் பண்ணி 2 வால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு 0.7828 அப்படின்னு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சிம்பிளிஃபை தி ரிசல்ட்ஸ். ப்ரீவியஸ் டேர்ம்ல என்ன கிடைச்சு 0.77 கிடைச்சிருக்கு. இப்போ 0.78 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு டெக்னிக். ஸோ இது வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு இந்த ரெண்டும் ராம்பர்க்ல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்பேர் பண்ணி நீங்க பெட்டர் சோர்சஸ் சொல்ல முடியாதனால அடுத்த ஒரு டேபிள் பெட்டரா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா கம்பேர் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸாக்டா இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம தேர்ட் டேபிள். இன் கேஸ் உங்களுக்கு டைம் கன்சூமிங்கா இருக்குன்னா I1 I2 ரெண்டுமே தெரிஞ்சுன்னா டேரக்டா ராம்பர்க் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் நம்ம இதுதான் ரிசல்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை நீங்க ரீசெக் பண்ண முடியாது. அதனால தான் இன்னொரு டேர்ம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். டேக் த ஹெச் ஓட வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்டர்வல் 0. அந்த 0.25 ஓட ஆஃப் ஆஃப் த வேல்யூ 0.15125 இருக்கு இல்லையா?
அதோட மினிமல் மிட் வேல்யூஸ் கிடைக்கிற வேல்யூஸ் மிட் வேல்யூஸ் திரும்ப திரும்ப உடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ 0.125 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ டேபிள் எப்படி மேக் பண்ணலாம்? 0 0.125 இதோட அதுக்கடுத்து 0.25 ஆட் பண்ணுங்க. 0.125 ஆட் பண்ண 0.375 0.125 ஆட் பண்ணா 0.50 0.625 0.75 0.875 into 1.0. So இது இந்த கொடுத்திருக்க அந்த ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா? y is equal to 1 divided by 1 plus x square. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண 1 தான் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 0.25 அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கும். 0.5 பார்த்துருப்போம். 0.75 0.1க்கு பார்த்துருப்போம். இன்பிட்வீன்ல இருக்க இந்த வேல்யூக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ 1.25 அப்ளை பண்ணீங்கன்னா 0.9846. நெக்ஸ்ட் 0.375 அப்ளை பண்ணா 8767 கிடைச்சிருக்கும். 25 அப்ளை பண்ணீங்கன்னா 0.7791 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி இதுவும் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 875 5664 கிடைச்சிருக்கும். அப்போ இல்லாத அந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணிட்டு டேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கொடுத்த டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் y0 y1 y2 y3 y4 y5 and y6 and y7 and y8. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் y0 y8 தான். y0 y8 தான் எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ். ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் எப்படி பிரிச்சுக்கிறோம்? 2 into ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் y1 y2 y3 y4 y5 y6 y7 வரைக்கும் எடுத்துச்சு. அப்போ ஆல்ரெடி தெரியும் y0 plus y8 ஆட் பண்ணீங்கன்னா 1.5 plus 2 into the remaining coordinates that is 0.9846 ல இருந்து 0.5664 வரைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா இதுல அரௌண்ட் 1 இங்க 2 வந்துரும் இல்லையா? இந்த டேர்ம் ஆட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 5 பாயிண்ட் அது 12 ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 11 5.5னா 11 கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு 1.5 இருக்கு 11 12.5 ரேஞ்ச் வரும். 12 ரேஞ்ச்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது 6 ஆயிடும். 6 பாயிண்ட் டெசிமல் இந்த 0.125 ஆட் பண்ணும்போது அந்த டேர்ம் என்ன கிடைச்சிருக்கும்? 0.7847 அப்படின்னு ஒரு ரிசல்ட்ஸ் சிம்பிளிஃபை தி ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை தேர்ட் டேபிள் மூலமா இன்டெக்ரல் வேல்யூஸ் I3 அப்படின்னு கால்குலேட் பண்றோம். ஸோ இது நார்மல் டெக்னிக்ல நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அது சிம்ஸ் அண்ட் ட்ரபசாய்டல் எதனாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம்னா ராம்பர்க் மெத்தடுக்கான ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணோம். ராம்பர்க் ஃபார்முலா பாருங்க 3 இன்டர்வல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? I2 I1 I2 I3 அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ இது 3 இன்டர்வலுக்கு 2 இன்டர்வலா ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு இன்டர்வல், இது ரெண்டுக்கும் ஒரு இன்டர்வல் கால்குலேட் பண்ண போறோம். இதுல ஒரு வேல்யூஸ், இதுல ஒரு வேல்யூஸ் கால்குலேட் பண்ணும். இந்த ரெண்டு வேல்யூஸும் நெக்ஸ்ட் அகைன் ஒரு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அதுதான் ஐன்னு கிடைக்கும். இந்த மாதிரி வேல்யூஸ் மினிமல். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இங்கேயே டிரா பண்ணிடும். இந்த ரெண்டு வேல்யூஸ்ல இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து ராம்பர்க் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த I1 ரெண்டு இன்டர்வல் வேல்யூஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சேமா இருந்ததுன்னா மினிமம் 3 டெசிமல் 4 டெசிமல்ங்கிறது இந்த ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. 2 டெசிமல் 4 டெசிமல் கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ கரெக்டான ஆன்சர்ஸ் வந்தது 10 ஆயிடுது அப்படின்னா ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ சார் ராம்பர்க் ஃபார்முலா பாருங்க I1 I2 ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இன்டர்வல் I1 I2க்கு இன்டர்வலுக்கு நம்ம ராம்பர்க் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். தட் இஸ் இன்டர்வல் வேல்யூஸ் I is equal to I2 plus greater values plus I2 minus greater value minus smaller difference எடுக்கும் divide by 3. ஓகேங்களா? ஸோ I2 minus I1 divide by 3. ஸோ அப்ளை பண்ணும்போது I2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 0.7828 தெரியும். பிளஸ் I2 ஓட வேல்யூ என்ன தெரியும்? 0.7828 மைனஸ் I1 ஓட வேல்யூ 0.77. அதை சப்ராக்ட் பண்ணிட்டு டிவைட் பை 3 ஆல பண்ணிட்டு கிடைக்கிற ஆன்சர்ஸ் என்ன பண்ணும்? 0.7828 ஆட் பண்ணும்போது 0.7854 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. 0.7854 அப்படின்னு கிடைச்சிருக்கு. I1 I2க்கான டிஃபரன்சஸ் வேல்யூ ராம்பர்க்ல. நெக்ஸ்ட் இதே மாதிரி I3க்கு நம்ம டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். யூசிங் தி ராம்பர்க் ஃபார்முலா பாருங்க I2 I3க்கு கால்குலேட் பண்ணலாம். அப்ப இன்டெகிரல் வேல்யூஸ் I is equal to I3 கிரேட்டர் வேல்யூ இதுல I3 தான். I3 plus I3 minus I2 divided by 3. இப்போ அப்ளை பண்ணும்போது I3 ஓட வேல்யூ தெரியலையா? 0.7847 பிளஸ் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு 3 ஆல் டிவைட் பண்ணும்போது 0.00065 இதுல ஆட் பண்ணும்போது 0.7854 கிடைச்சிருக்கு. ப்ரீவியஸ்ல என்ன கிடைச்சிருக்கு? இன்டெகிரல் 0.7854 தான் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கிடைச்சிருக்கு? 0.5874 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. இப்போ ரெண்டு ரிசல்ட்ஸ்ல என்ன இருக்கு? 3 டெசிமல் கோயின்சைட் 3 டெசிமல் 4 டெசிமல் கோயின்சைட் ஆயிடுச்சு. அப்ப எக்ஸாக்ட்டான ரிசல்ட்ஸ் இன்டெகிரல் 0 to 1 dx divided by 1 plus x square is equal to 0.5874
7854 ரெண்டு 4 decimal கோயின்சைட் ஆகுறதுனால நான் எழுதிட்டேன். இன்கேஸ் ப்ராப்ளத்தில் 0. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வேல்யூ 0.785 இருக்கு, இந்த இடத்துல 783 இருக்கு, 784 இருக்கு அப்படின்னா ரிசல்ட்ஸ் நீங்க இதை மட்டும் எழுதிக்கிட்டா போதும், 0.785 இதை மட்டும். இதுல வேரி ஆகுதுன்னா அந்த வேரி ஆகிற ரிசல்ட்ஸ் மட்டும் எடுத்து இந்த டேர்ம் மட்டும் எழுதிக்கோங்க 0.58785. நமக்கு அப் டு 3 decimal 3 decimals வந்து கோயின்சைட் ஆகும். இன்னும் எக்ஸாக்டா போறதா அடுத்து 4th டேபிள் ஒர்க் அவுட் பண்ணலாம், 5th டேபிள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த ராம்பர்க் டேபிள்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ராம்பர்க் ஃபார்முலாஸ் டிஃபரன்ஸ் நீங்க மினிமலா எழுதிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துறோம், I1 I2 I3 I4. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கும்போது இங்க ஒரு டேர்ம் கிடைச்சிருக்கும், இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ், இதுக்கு எடுக்கும்போது இங்க ஒரு டிஃபரன்ஸ், இதுக்கு எடுக்கும்போது இங்க ஒரு டிஃபரன்ஸ். இந்த 3 டேர்முக்கு பார்க்கலாம், இந்த 3 டேர்முக்கு கோயின்சைட் ஆகுதா பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ், இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ். இப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் வேல்யூஸ் பாருங்க, இது ரெண்டு கோயின்சைட் ஆச்சுன்னா ப்ராப்ளம். இந்த மாதிரி ராம்பர்க் ரிசல்ட்ஸ் வந்து இருக்க ஃபைனலா டெட் எண்ட் வரைக்கும் திரும்ப டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ஐ இன்டெகிரல், இது ரிசல்ட்ஸ் தான் ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம அந்த டேர்ம் இன்டர்ல மினிமலா அந்த டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அந்த மினிமலா இருக்க வரைக்கும் ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் டேர்ம் வரைக்கும் நம்ம ப்ராசஸ் பண்றது தான் ராம்பர்க் டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா. ராம்பர்க் டெக்னிக் அப்படிங்கிறது டைம் கன்சூமிங் டெக்னிக், டைம் அதிகம் எடுத்துக்கும், ஒரு ஈஸியஸ்ட் ப்ராசஸ் தான், பட் எவ்வளவு டைம் எடுத்திருக்குன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ டெக்னிக்கை ஒர்க் அவுட் பண்ணப்போ ஈஸியா தெரிஞ்சாலும் அந்த டேபிள்ங்கிறது ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்திருக்கும். அதனாலதான் சிம்சன் ட்ரப்பசாய்டல் தான் மோஸ்ட் ப்ராப்ளம் கேட்கலாம். ராம்பர்க் மெத்தட் அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கோங்க, ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி அக்சஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அப்படி கேட்கும்போது ஒரு மினிமல் வேல்யூஸ் டிஃபரன்சஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கேட்டா இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசிஸ் அந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ஸ்ல சிம்சன் மொத்தம் அரௌண்ட் 5 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ஸ்ல ட்ரப்பசாய்டல் ரூல், சிம்சன்ஸ் ரூல்ஸ், ராம்பர்க் மெத்தட் அண்ட் வைடல் அண்ட் பூலியன் மெத்தட். வைடல் பூலியன் மெத்தட்ல ப்ராப்ளம்ஸ் நமக்கான அந்த டெக்னிக் எதுவும் கிடையாது. ஸோ அரௌண்ட் நம்ம 3 டெக்னிக்ஸ் தான் நமக்கான சோர்சஸா இருக்கு, அந்த ட்ரப்பசாய்டல், சிம்சன் அண்ட் ராம்பர்க். அதுலயும் ராம்பர்க்ங்கிறது டைம் கன்சூமிங் டெக்னிக் இருந்தாலும் நம்ம இதை பெருசா ஒர்க் அவுட் பண்ணல, பட் இங்க ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிளுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நீங்க கோ த்ரூ பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்சனும் ட்ரப்பசாய்டலும் ப்ராப்பரா கோ த்ரூ பண்ணிக்கோ. அதுக்கான ப்ராப்ளம்ஸை நீங்க கிடைக்கிற இன்டர்வல் எனி வேல்யூஸ் நீங்க ஃபைனைட் இன்டர்வல் இருக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி டேபிள மேக் பண்ணக்கூடிய டேர்ம்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 1ல log x ஆகட்டும், 0 to 1ல 0 to 10, 0 to 5 இந்த மாதிரி இன்டர்வல் ஏதாவது நோன் ஃபைனைட் இன்டர்வல் ரேஞ்சில் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து 1/1 plus x square ஆகும், 1/1 plus x ஆகட்டும், 1/1 plus x square divided by 4. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணி அதை ஈஸியா ரீசெக் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து நீங்க கிராஸ் செக் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை நீங்க நிறைய ப்ராப்ளம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திருக்கிறதுல நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ல சிங்கிள் இன்டகிரல் பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் டபுள் இன்டகிரல் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் அந்த டபுள் இன்டகிரல் எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை நான் கொடுத்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இன்கேஸ் அதுக்கு ப்ராப்ளம் இல்லைனாலும் அதை பத்தி நான் ஒரு அவேர் இருக்கிறதுக்காக அந்த நியூமரிக்கல் இன்டகிரேஷன் டபுள் இன்டகிரல் எப்படி இருக்கும்ன்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இதே சிம்சன் ட்ரப்பசாய்டல் போல நீங்க எப்படி எலாபரேட்டா சொல்ல முடியுன்றதுக்கான ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த இருக்கக்கூடிய கண்டென்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா டபுள் இன்டகிரல் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதாவது நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் எப்படி ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பார்ஷியல் இருக்கும். நமக்கான சிலபஸ்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல பிகார்ட்ஸ் அண்ட் ஆய்லர்ஸ் அண்ட் ரஞ்சிகுட்டா மெத்தட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம 1 by எப்படி சொல்யூஷன்ஸ் பார்க்கலாங்கிறது செகண்ட் ஆர்டர் டபுள் இன்டகிரல் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிங்கிள் இன்டகிரல் ட்ரப்பசாய்டல் அண்ட் சிம்சன் ட்ரப்பசாய்டல் பார்த்தோம் இல்லையா. அதே நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ல இன்கேஸ் டபுள் இன்டகிரலுக்கான போர்ஷன்ஸ் நம்ம கணக்கிலனாலும் அது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம், இன்கேசஸ் அதை டபுள் இன்டகிரல் எப்படி பேஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் லுக் மட்டும் பார்க்கலாம். டபுள் இன்டகிரல் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் பாருங்க. ஸோ டபுள் இன்டகிரல் அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ்ல வேரியபிள் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், XY ப்ராசஸா இருக்கும். ஸோ அதுதான் எடுத்திருக்கோம். இஃப் f of x, y is a continuous functions, அது எப்படி இருக்கணும், உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனை எப்படி இன்டகிரேட் பண்றோம், டபுள் இன்டகிரல் ஓவர் ஆஃப் த ரீஜன் f of x, y into dx, x பொறுத்து y பொறுத்து இன்டகிரேட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது எப்படி நம்ம ஒரு டேபிள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் இன்டகிரல் ஓவர் ஆஃப் 1 to 2 இங்க 0 to 2 இப்படி கேட்கலாம். இல்லைன்னா ரெண்டு பேர் சேம் இன்டர்வலா இருக்கலாம், டிஃபரெண்ட் இன்டர்வலா இருக்கலாம். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எப்படி இருக்கலாம், 1/1 plus xy இருக்கலாம். இல்ல சிம்பிளா கேட்கலாம். இந்த டேர்ம் எப்படி கேட்கலாம்னா 1/x plus y ன்னு கேட்கலாம்.
into dx dy அப்படின்னு கேட்டேன். இப்போ x ஓட ranges 0 to 1, y ஓட ranges 0 to 2 அப்படின்னு இருக்கு. சோ கொடுத்திருக்க இன்டர்வல் அது எப்படி பிரிச்சுக்கலாம்? இல்லனா ரெண்டுமே டேர்ம் என்ன ஆக்கலாம்? 0 to 2 0 to 2 இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருந்தா x ஓட இன்டர்வல் எப்படி இருக்கலாம்? 0 1 2. இதையும் 0 1 2 னு பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த டேர்ம் நம்ம இன்டர்வல்ல 0 1 2 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அந்த கொடுத்திருக்க இன்டர்வலோட டேர்ம்ஸ் நம்ம கொடுத்திருக்க இந்த டேபிள்ல ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். கொடுத்திருக்க டேர்ம் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம் 0 1 2. அதே மாதிரி 0 1 2 எடுத்துக்கிறோம். கொடுத்திருக்க இன்டர்வல் அப்படி பிரிச்சாச்சு. இந்த டேர்ம் நம்ம ஃபர்தரா x y கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா y ன்னு எடுத்துக்கலாம். xy கொடுத்திருக்கிறது f of x, y f of x, y is equal to 1 divided by 1 plus x plus y அப்படின்னு கொடுத்தோம்னா x plus y x plus y. x ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த இன்டர்வல் x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0 கொடுத்தீங்கன்னா 0 divided by இந்த டேர்ம்ல இப்படி இந்த டேர்ம் ப்ராசஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ 1 plus x plus y அப்படின்னு கொடுத்திருக்கலாம். இல்லனா பாருங்க 1 plus x plus ஏன்னா படுத்துறேன் anything divided by 0 infinity கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபார்மேட் கிடைக்க கூடாது. அப்போ 1 divided by 1 plus x plus y ன்னு கேக்கும்போது அப்ப x y 0 0 அப்ளை பண்ணும்போது 1 divided by 1 that is 1. Next, x is equal to 0, y is equal to 0. அப்ப இந்த டேர்ம் இதுதான் வருங்க. இது x ஓட வேல்யூ, இது y ஓட வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேர்ம் எடுக்கும்போது x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ 0 எடுத்துக்கப்போ 1 divided by 2 0.5. சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுக்கு எதுக்கு ஃபார்முலா எப்படி மேக் பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் எழுதியாச்சு. ஃபார்முலாஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா as usual நம்ம எடுத்துக்கிற டேர்ம் பேசிஸ் தான் நம்ம இந்த மாதிரி டேபிளை நம்ம வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். டேபிளை வொர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் ட்ரபசாய்சம்னா h by 2 னு சொல்லியிருக்கோம். அப்ப x மற்றதுனால by 2. இப்போ x க்கு டிஃபரன்ஸ் இருக்கு மாதிரி y க்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? h by 2 k by 2. அதனால தான் இது hk divided by 4. சாரி h by 2 k by 2 h by 2 k by 2 இருக்கு. ப்ராடக்ட் பண்ணி எழுதும்போது நம்ம என்ன எழுதிக்கலாம்? hk divided by 4 னு எழுதிக்கலாம். hk divided by 4. இப்போ ரிமைனிங் நம்ம எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் பிளஸ் ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் சொல்றோம் இல்லையா? அதே தான் இங்கே எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் என்னது? இந்த நாலு பவுண்டரி வேல்யூஸ் 1 2 3 4. இந்த 4 boundary values first extreme coordinates எழுதிக்கலாம். That is extreme coordinates 1 2 3 இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. extreme coordinates என்ன சொல்லலாம்? 1 3 7 9 சொல்லலாம். 1 3 plus 7 9 இது extreme coordinates plus remaining coordinates நாம எப்படி இந்த இடத்துல பிரிக்க போறோம்? டபுள் இன்டெகிரல் பொறுத்த வரைக்கும் இந்த அவுட்லைன் பவுண்டரி இருக்கு இல்லையா? இந்த அவுட்லைன் பவுண்டரி ஃபுல்லா நாம என்ன எடுத்துக்கிறோம்னா that means remaining என்ன இருக்கு பாருங்க 1 3 plus 7 plus 9 எழுதுறோம். அது extreme coordinates plus 2 into இந்த remaining outer boundary that is என்ன வேல்யூ இருக்கு? 2 இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 4 plus 6 plus 8 இது 2 வால ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம் plus 4 into middle of the values 5th coordinates. This is a trapezoidal rule. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் the boundary கார்னர் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். கார்னர் பாயிண்ட் விட்டு ரிமைனிங் பவுண்டரியில ஏதாவது அவுட்டர் லைன்ல இருக்குன்னா அது 2 ஆல ப்ராடக்ட் பண்ணிரும். இன்சைட் த வேல்யூ வந்தது 4 ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். This is called the trapezoidal double integral formula அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இது சிம்சன் ரூலா இருந்தா எப்படி வொர்க் அவுட் பண்ணலாம்னா h by 3 k by 3 நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா? h divided by 3 நாங்க பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் h divided by 3 k divided by 3 hk divided by 9 எழுதிறோம். இந்த டேர்ம்க்கு எப்படி எழுதுறோம் அப்படின்னா இதே process தான் எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ் பிளஸ் ரிமைனிங் கோஆர்டினேட்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்? 2 எழுதுறதுக்கு 4 எழுதிக்கிறோம். ஓகேங்களா? 2 எழுதுறது 4 எழுதிக்கிறோம். இங்க 4ங்கறத 16 அப்படின்னு எழுதிக்கிறோம். அவ்வளவுதான், சின்ன சேஞ்சஸ் தான். சோ ட்ரபசாய்சம் டபுள் இன்டெகிரல் 2 4 சிம்சன் அப்படின்னா 4 16 அவ்வளவுதான். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பவுண்டரி கார்னர் பாயிண்ட் மட்டும் எழுதுறதா எக்ஸ்ட்ரீம் கோஆர்டினேட்ஸ். அங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு தான் எக்ஸ்ட்ரீம் இருக்கும். இங்க x axis y axis ரெண்டு டேர்ம் இருக்கனால ரெண்டு டேர்முக்கான x axisல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும், y axis ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த 4 கார்னர் பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is extreme coordinates. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லைன் ஆஃப் த பாயிண்ட் வந்து 2 ஆலையும் இன்சைட் மிடில் ஆஃப் த வேல்யூஸ் வந்து 4 ஆலையும் ப்ராடக்ட் பண்ண ட்ரபசாய்சம். அந்த 2க்கு பதிலா 4க்கு பதிலா 16 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அது சிம்சன் ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் சிம்சன் ட்ரபசாய்சம்ல டபுள் இன்டெகிரல் பேசிஸ் அந்த work out பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் ஆஃப் சோர்சஸ். இத ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கிறத விட இது கொடுத்திருக்க டேட்டாஸ் எப்படி
ப்ராப்ளமை டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்கறது ரொம்ப ரேர் தான் டபுள் இன்டெகிரல் பேசிஸ். நீங்க ஜஸ்ட் இன் கேசஸ் டபுள் இன்டெகிரல் பத்தி ஒரு அவேரே இல்லாம இருக்கக்கூடாதுக்காக டபுள் இன்டெகிரல் பேசிஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நமக்கான சிலபஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த பேட்டர்னா நியூமரிக்கல் இன்டெகிரேஷனோட கான்செப்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம், தட் இஸ் பிகார்ட்ஸ் மெத்தட், ஹாய்லர்ஸ் மெத்தட் ஆகட்டும், ரஞ்சிகுட்டா மெத்தட்ஸ், இதெல்லாமே நம்ம 1 by 1 மெத்தடா நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.